நண்பர்களே, நாம் நமது பக்தி சிந்தனா சேனலில் பல்வேறு கலாரசனைகள் கொண்ட வீடியோக்களை வெளியிடுகிறோம் அல்லவா. அவைகளில் பெரும்பாலும் நான் நூல்களில் படித்து அறிந்திட்ட கருத்துக்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் உரைநடை வடிவில் உள்ளவை. சில மகிமைகளும் மகான்களின் விசேஷத்தன்மைகள், அவர்களின் உயரிய சக்திகள் ஆகியவற்றை பிரதிபலிப்பதாக இருக்கும். சில வீடியோக்களில் எங்கள் இல்லத்தில் நடைபெறும் ஆராதனை பூஜைகளின் போது சங்கீத சமர்ப்பணமாக அருளும் ஸ்ரீ புரந்தரதாசர், ஸ்ரீ கனகதாசர், ஸ்ரீ தியாகராஜர் கிருத்திகளும் இடம்பெறும். இவற்றையெல்லாம் நாம் அறிய பல நூல்களை அணுக வேண்டியிருக்கும். ஆனால் நாம் நம் பக்தி சிந்தனாவில் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம், ஸ்ரீ குருகுணஸ்தவனம், குருவாரம், குருமகிமை போன்ற மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ ராகவேந்திரரின் பெருமைகளை உரைத்து கூறும் வீடியோக்களை வெளியிடுகிறோம். அதுபோலவே திருவள்ளுவர் தந்த தித்திக்கும் அமுதம் திருக்குறள், ஸ்ரீமத் பகவத்கீதை விஷன் மற்றும் பல உயரிய கருத்துக்கள் அடங்கிய பல சிறந்த புகழ்பெற்ற நூல்களையும் கற்று அறிந்து அவற்றில் நான் அறிந்தவற்றை தங்களுடன் பல வீடியோக்களில் வெளியிடுகிறேன். ஆனால் எல்லா வீடியோக்களும் மக்களின் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றன என்பதை கூறிக்கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, இன்று சனிக்கிழமை, பெருமாளுக்கு உகந்த நன்னாள். இராமாயணம், மகாபாரதம் இரண்டுமே பாரத தேசத்தின் தலைசிறந்த இதிகாச காப்பியங்களாகும். இதி இக ஆச, இப்படி இங்கு இருந்தது என்பது இதிகாசம் ஆகியது. இந்த இரண்டும் உண்மையில் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்பே ஒழிய காதம்பரி போல கற்பனை கதைகள் அல்ல. பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக பலராலும் நித்தியமும் பாராயணம் செய்யக்கூடிய நூல்களாக இவை விளங்கி வருகின்றன. ஆதிகவி வால்மீகி முனிவர் இயற்றிய இராமாயணமும் சாட்சாத் வேதவியாச பகவான் இயற்றிய ஸ்ரீமன் மகாபாரதமும் தான் நாட்டில் உள்ள எல்லா மொழிகளிலும் உள்ள இலக்கியங்களுக்கும் முன்னோடியாக இருக்கின்றன. இவைகள் வற்றாத சுனைகள். தோண்ட தோண்ட புது புது விஷயங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கும். இன்று பெருமாளுக்கு உகந்த நன்னாளாக இருப்பதால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் நான் படித்தறிந்த சில கருத்துக்களை தங்களுடன் இன்றைய வீடியோ எண் 168 மூலமாக பகிரலாம் என்றிருக்கிறேன். ஸ்ரீராமர் ஸ்துதி. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமக. ஆதிகவி வால்மீகியால் அருளப்பட்டு ஆதி காவியம் என்று போற்றப்படும் ஸ்ரீமத் ராமாயணத்தை பற்றி, அதன் மகாத்மியங்களை பற்றி, அடையும் பலன்களை பற்றி ஸ்ரீ ஸ்காந்த புராணம் விரிவாக எடுத்துரைக்கிறது. அவற்றிலிருந்து ஒரு சிலவற்றை ஈண்டு காண்போம். கங்கைக்கு நிகரான புண்ணிய தீர்த்தம் இல்லை, விஷ்ணுவிற்கு ஈடான தெய்வம் இல்லை, வேதங்களுக்கு நிகரான சாத்திரங்கள் இல்லை, மன அமைதிக்கு ஈடான சுகம் இல்லை, பொறுமைக்கு நிகரான பலம் இல்லை என இன்னும் பலவற்றையும் கூறி இராமாயணத்திற்கு நிகரான உயர்வான நூல் ஏதும் இல்லை, இராமாயணத்திற்கு ஈடான வஸ்து ஏதும் இல்லை என்று கூறி ஸ்ரீமத் ராமாயணம் துன்பங்களை போக்கி நாம் விரும்பியதையெல்லாம் அளிக்கும் காமதேனு போன்றது. எல்லா பாவங்களையும் போக்கி புண்ணியத்தை அளிக்க வல்லது. எல்லா விரதங்களின் பலன்களையும் தரக்கூடியது. இகலோக மற்றும் பரலோக சௌக்கியங்களை கொடுக்க வல்லது என்கிறது ஸ்ரீ ஸ்காந்த புராணம். மேலும் தினந்தோறும் ஸ்ரீராமரின் கதையை, ஸ்ரீராம நாமத்தை யார் ஒருவர் சொல்கிறாரோ அல்லது கேட்கிறாரோ அவர்களுக்கு தீர்த்த யாத்திரை, கோதானம், தவம், யாகம் போன்றவற்றை மனமொப்பி செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அவையெல்லாம் தானாகவே சித்திக்கும் என்கிறது. இப்படி கேட்க முடியாவிட்டால் கூட ராமாயணம் என்கிற பெயரை ஒருமுறை உச்சரித்தால் கூட பாபம் விலகி, சாபம் விலகி விஷ்ணுலோகத்தை அடையலாம் என்கிறது. அதாவது இப்படி ராமாயணத்தின் பெயரை கேட்டாலேயே உயரிய பலன் எனும்போது, அனுபவித்து படிக்கும்போது, அதை மற்றவர்களுக்கு சொல்லும்போது அல்லது பிறர் சொல்லி கேட்கும்போது நமக்கு மட்டும் அல்லாது நம் சந்ததியருக்கும் சகல பலன்களும் சென்று சேரும், நமக்கும் சத்கதி கிட்டும் என்பதுதான் இதன் பொருள். சரிதம் ரகுநாதஸ்ய சதகோட்டி பிரவிஸ்தரம் ஏகைகமட்சரம் புரோக்தம் மகாபாதகநாசதம் என்கிறது ராமாயண பலசுருதி. அதாவது ராமாயணம் முழுவதையும் படித்தால் சகல பாவங்களும் போகும் என்பதோடு ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு அக்ஷரங்களுக்கும் கூட இந்த சக்தி உண்டு என்பது ராமாயணத்தின் மகத்துவம்.
ஸ்ரீமத் ராமாயணம் முழுக்க ஸ்ரீராமநாமம் தான். ஸ்ரீராமபிரானின் பிரபாவம் தான். ஸ்ரீராமநாமத்தால் ஆகாதது ஏதும் இல்லை. ஸ்ரீராமரை பக்தி சிரத்தையுடன் நம்பினால் நடவாதது ஏதும் இல்லை. ஸ்ரீராமநாமம் சகலவிதமான பாபங்களை போக்கி மனோபீஷ்டங்களை தந்து இறுதியில் உயரிய நிலையை அளிக்க வல்லது. ஸ்ரீராமநாம பாராயணம் என்று தனியே செய்ய வேண்டியதில்லை. ராமாயணத்தை படிக்கும்போதே முழுக்க முழுக்க நாம் ராம தியானத்திலேயே இருப்பதால் ராமாயணத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் படிக்கலாம். அப்படி படித்தால் அல்லது கேட்டால் என்னென்ன பலன்கள் என்பதையும் ஸ்ரீ ஸ்காந்த புராணம் பட்டியலிடுகிறது. நாமும் இந்நூலை முறையுடன் 9 தினங்களில் படித்து அறியலாம் என்று பல நூல்கள் சொல்கின்றன. ஸ்ரீ பரமேஸ்வரன் எடுத்துரைத்த ராமநாம மகிமை, ஸ்ரீராமநாமத்தின் பெருமையை பல்வேறு புராணங்கள் எடுத்துரைத்தாலும் ஸ்ரீ பரமேஸ்வரன் பார்வதிக்கு எடுத்துச் சொல்வது மிகவும் மதுரமாயிருக்கிறது. அனைவருக்கும் தெரிந்த அந்த மதுர வாசகங்களை நாம் மீண்டும் மீண்டும் உச்சரிப்போம் வாரீர். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராமநாம வரானன ஓம் நம இதி. ஏனெனில் ராமநாமத்தை எத்துணை முறை கூறினாலும் சலிக்காது என்பதோடு சொல்ல சொல்ல அதற்கான பலன்களும் அதன் மடங்கில் அதிகரிக்கும் அல்லவா. ஒரு முறை சொன்னாலே பலமுறை சொன்ன பலனடிக்கும் திவ்ய நாமம் அல்லவா ஸ்ரீராமநாமம். பத்ம புராணத்தில் உத்தரகாண்டத்தில் 71வது அத்தியாயத்தில் 333வது ஸ்லோகமாக கீழ்கண்ட ஸ்லோகம் இருக்கிறது. ஈஸ்வர உவாச்ச ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராமநாம வரானன ஓம் நம இதி. ஸ்ரீ பரமேஸ்வரன் பார்வதியிடத்தில் அழகிய முகத்தினளே ஸ்ரீராமபிரானிடம் ஸ்ரீராம ராம ராம என்று நான் ரமிக்கிறேன். ஸ்ரீராமர் மனதிற்கு இனியவர், இதமானவர். ஸ்ரீராமனின் நாமம் சகசரநாமத்திற்கு இணையானது. ஸ்ரீராமநாமமே சகசரநாமத்திற்கு சமமானது. ஓம் நமஸ்காரம் என்று கூறி ஸ்ரீராமநாமத்தின் பெருமையை கூறுகிறார். இதுவே விஷ்ணு சகசரநாமத்தின் உத்தர பாகத்தின் பலசிருத்திலும் இணைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராமநாமமே சகசரநாமம். 1000 நாமம் என்பது எப்படி கணக்காகிறது? அதுவும் மும்முறை கூறினால் 1000 முறை கூறியதுக்கு எப்படி ஒப்பாகும் ஆகும்? ஏனெனில் சம்ஸ்கிருதத்தில் ஒவ்வொரு அட்சரத்திற்கும் ஒரு மதிப்பெண் உண்டு. அந்த வகையில் ரா என்பதற்கான மதிப்பெண் குறியீடு 2, இம் என்பதற்கான மதிப்பெண் குறியீடு 5. இது ராம எனும்போது 2 × 5 10 ஆகிறது. ஒரு முறை ராம என்று சொன்னாலே அதுவே 10 முறை கூறியதற்கு ஒப்பாகிறது. ராம 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 என மும்முறை கூறினால் 10 × 10 × 10 1000 முறை என்றாகிறது. இவ்வளவு சுலபமான முறையை ஸ்ரீ பரமேஸ்வரன் நமக்கு தந்திருக்கும் போது 3 முறை உச்சரித்தாலே 1000 முறை உச்சரித்த பலன் எனும்போது அதற்கான முழு பலனையும் பெறுவது நம் சிரத்தையில்தான் உள்ளது. மும்முறை என்பதை நினைவுபடுத்தும் விதமாக இந்த ஸ்லோகம் எண் கூட 333 என்று அமைந்திருப்பது எத்துணை அழகு பாருங்கள். இப்படி ராமநாமத்தின் பெருமையை சொன்ன சிவபெருமானே ஸ்ரீராமரிடம் ஒரு சமயம் சண்டைக்கு மல்லுக்கட்டி நிற்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? ஸ்ரீராமநாமத்தை ஸ்ரீ பரமேஸ்வரன் மும்முறை ஜபிக்க வேண்டும் என்று சொன்னதை அவரின் அவதாரமான ஸ்ரீமத் ஆதிசங்கர பகவத் பாதர்கள் ராமபிரானை வழிபடுகிறேன் என 4 முறை கூறுகிறார். ஸ்ரீராமபிரான் ஒன்றே ஒன்றானவர், இரண்டாவதாக ஏதும் இல்லாத பரம்பொருள். அவரை ஒரு முறை வழிபடுகிறேன் என்று கூறாமல் அந்த பரமாத்மாவை 4 முறை பஜேகம் பஜேகம் என்று துதிக்க வேண்டும் என்கிறார் ஆதிசங்கரர். யதா ஸ்வர்ணயத் கர்ணமூலேந்தகாலே சிவோ ராம ராம ராமேதி காஸ்யாம் ததேகம் பரம் தாரகம் பிரம்மரூபம் பஜேகம் 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 பஜேகம். ஸ்ரீராமர் ஒருவரே பரம்பொருள் என ஸ்ரீ ஆதிசங்கரர் கூறுவதைத்தான் ஹரியே சர்வோத்தமன் என்று துவைத்தமும், ஸ்ரீமன் நாராயணனே முழுமுதற் கடவுள் என ஸ்ரீ வைஷ்ணவமும் கூறுகின்றன. ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரங்களில் ஸ்ரீராமபிரான் தான் தனது அவதாரம் காலம் முடிந்தவுடன் தன்னுடனேயே சகல ஜீவராசிகளையும் வைகுண்டத்திற்கு அழைத்து செல்கிறார். முக்தியை இவ்வளவு சுலபமாய் தருபவர் ஸ்ரீராமரை தவிர வேறு யார் உள்ளர்? பொதுவாக முக்தி தரும் தலங்கள் 7 என்பர். அதிலே காசியில் இறக்கம் முக்தி என்பர். ஏனெனில் காசி கஷேத்திரத்தில் இறக்கும் தருவாயில் உள்ளவர்களின் செவிகளில் ஸ்ரீ பரமேஸ்வரனே ராம 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 என்று மும்முறை கூறி அந்த ஜீவனுக்கு மோட்சகதியை அருளுகிறார் என்பது ஐதீகம். ஸ்ரீராமநாமம் நம்மை ரட்சிக்கும் மகாமந்திரம். ஸ்ரீமத் ராமாயணமும் அதில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகங்களும் ஒவ்வொரு அட்சரங்களும் சத்தியமானவை, இப்புவியில் நடந்தவை. திட்டமிடப்பட்ட ஸ்ரீ ஹரியின் திருவிளையாடலே ராமாயணம்.
வேதங்கள், உபனிஷதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் போன்ற இன்ன பிறவும் சத்தியமானவைகள்தான், எதுவும் கற்பனை இல்லைதான். ஆனாலும் இதிகாசங்கள் எனப்படும் ஸ்ரீமத் ராமாயணமும் ஸ்ரீமன் மகாபாரதமும் பரம சத்தியமானவைகள், நிரஜத்தில் நடந்தவை என்று கூறப்படுவதற்கான காரணம் ஸ்ரீமன் நாராயணர் திரேதாயுகத்தில் ஸ்ரீ ராமராகவும் துவாபர யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணராகவும் மனிதர்களாக அவதரித்து மனிதரோடு மனிதராய் வாழ்ந்து காட்டியதுதான். அவர்கள் அவதார புருஷர்கள் என்பது பலமுறை வெளிப்பட்டாலும் கடைசி வரை அவர்களும் உறவு முறைகளுக்கு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வாழ்ந்து காட்டியதுதான். அப்படி வாழ்ந்து காட்டியது வேதங்களின் உட்பொருளை எடுத்து கூறத்தான் என்கிறார் சுவாமி ஸ்ரீமன் நிகமாந்த தேசிகன். தாமருளிய பாதுகா சகசிரம் எனும் மகாமகிமை பொருந்திய நூலில் ஸ்லோகம் 33 இப்படி கூறுகிறார். ஏ பாதுகையே, வேதங்களின் உண்மைத்தன்மையை, உண்மை பொருளை இவ்வுலகிற்கு எடுத்து கூறுவதற்காகவே ஸ்ரீமன் ராமாயணத்தை வால்மீகி மகரிஷியும் ஸ்ரீமன் மகாபாரதத்தை பகவான் வேதவியாசரும் அருளியுள்ளார்கள். ஹே பாதுகையே, இவ்விரு நூல்களிலும் உனது பெருமை அளவின்றி எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அதனால் ஸ்ரீமத் ராமாயணமும் ஸ்ரீமன் மகாபாரதமும் எங்களுக்கு இரு கண்களைப் போல் விளங்குகின்றன என்றார். என்னதான் மனித ஜென்மமா என்றாலும் ஸ்ரீ ராமபிரான் நினைத்திருந்தால் நாம் ராமாயணத்தில் காணும் இத்துணை இன்னல்களை அனுபவித்திருக்க வேண்டாம் தான். சீதாதேவியையும் கஷ்டப்படுத்தி சோதனைகளுக்கு உட்படுத்தி இருக்க வேண்டாம் தான். ஆனாலும் கஷ்டங்களை ஏற்றார் என்றால் அவர் எதற்காக அவதாரம் எடுத்தாரோ அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்யத்தான் செய்தார். ராமாவதாரத்தின் நோக்கமே ராவணவதம் தான். இது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் என்றாலும் அந்த ராவணவதத்திற்காக ராமாயணத்தின் பாதை எப்படியெல்லாம் போகிறது, என்னென்ன உண்மைகளை எடுத்துரைக்கின்றது என்பதை உள்ளது உள்ளபடியே ஆதாரபூர்வமாக நாம் காணலாம். மனிதனாக பிறந்தால் தாய் தந்தையரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உடன் பிறந்தோருடன் எப்படி இருக்க வேண்டும், மனைவியை ஊரார் ஒன்றும் சொல்லாதவனும் எப்படி பேண வேண்டும், மற்றவர்களுக்கு ஒரு சந்தேகம் என்று வந்தால் அதை எப்படி தீர்க்க வேண்டும், நமக்கு எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் எப்படி இன்முகத்துடன் இருக்க வேண்டும், தனி மனித வாழ்வில் எப்படி ஒழுக்கத்துடன் திகழ வேண்டும், மக்கள் என்றில்லாமல் மற்ற ஜீவராசிகளிடமும் எப்படி அன்பு காட்ட வேண்டும் என்பதை ராமாயணம் மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது. சரியாகச் சொன்னால் ஸ்ரீமத் ராமாயணம் திட்டமிடப்பட்ட ஸ்ரீஹரியின் திருவிளையாடல் தான். ஆம், ராவணவதம் என்பது சீதையை அபகரித்தனால் மட்டுமல்ல, இது திரேதாயுகத்தில் திட்டமிடப்பட்டதும் அல்ல, அதற்கு முந்தைய யுகத்திலேயே தீர்மானிக்கப்பட்டதுதான். அதாவது ஸ்ரீமன் நாராயணனின் வாசஸ்தலங்களில் ஒன்றான வைகுந்தத்தின் துவாரபாலர்களாக ஜெய விஜயன் என்பார் இருந்தனர். ஸ்ரீமன் நாராயணரை சந்திக்க தரிசிக்க யார் சென்றாலும் இவர்களிடம் அனுமதி பெற்றுத்தான் உள் செல்ல வேண்டும். இப்படி இருக்கையில் ஒரு சமயம் பிரம்மாவின் மானச புத்திரர்களான சனக, சனந்தன, சனத்குமார, சனாதன எனும் சனகாதி முனிவர்கள் ஸ்ரீஹரியை காண வந்தபோது வழக்கம் போல ஜெயவிஜயர்கள் இவர்களையும் தடுத்து காரணம் கேட்டதும் சனகாதிகளுக்கு கோபம் வந்தது. உடனே இருவருக்கும் கடுமையான சாபம் தந்து சென்றனர். பதைத்த ஜெயவிஜயர்கள் ஸ்ரீஹரியிடம் சென்று முறையிட்டனர். தங்களின் வாயிலை காப்பதனால் தான் நாங்கள் இவ்வளவு திமிருடன் இருக்கிறோமாம். அதனால் எங்களை காம, குரோத, லோப, மதம், ஆச்சரியங்கள் நிறைந்தவர்களாக பூலோகத்தில் அவதரிக்குமாறு சாபம் தந்துவிட்டனர். தங்களுடனேயே இருக்கும் நாங்கள் எப்படி சுவாமி தங்களை விட்டு பிரிந்து பூலோகம் செல்வது? இதற்கு ஏதேனும் வழி சொல்லுங்கள் என்று உருகினர். பாருங்களப்பா, அவர்கள் தந்த சாபத்தை என்னால் நீக்க இயலும். ஆனாலும் அதற்காக நீங்கள் பூலோகத்தில் சென்று பிறக்கத்தான் வேண்டும். அதில் வேண்டுமானால் 2 வழிகளை சொல்கிறேன். ஒன்று, சாத்வீக குணத்துடன் நற்செயல்கள் புரிந்து 7 பிறவிகள் எடுத்து முடிவில் என்னை வந்து சேர்கிறீர்களா? அல்லது அசுர குணம் கொண்டு தீமைகளை செய்து 3 பிறவிகள் எடுத்து என்னால் சம்ஹரிக்கப்பட்டு என்னிடம் வருகிறீர்களா என்றதும் ஒரு க்ஷணம் கூட தாமதிக்காமல், பிரபோ, 7 பிறவிகள் எம்மால் பொறுக்க முடியாது. 3 அசுர பிறவிகள் எடுத்து உம்மால் சாப விமோச்சனம் பெற்று விரைவிலேயே உங்களிடம் வரவே விரும்புகிறோம் என ஜெய விஜயர்கள் கூறியதும் அப்படியே ஆகட்டும் என்றார் ஸ்ரீமன் நாராயணர். அதன்படி அதே கிருதயுகத்தில் ஜெய விஜயர்கள் ஹிரண்யாட்சகன் மற்றும் ஹிரண்யக சிபுவாகவும், திரேதாயுகத்தில் ராவணன் மற்றும் கும்பகர்ணனாகவும், தாபர யுகத்தில் சிசுபாலன் மற்றும் தந்திரவக்தரனாகவும் பிறந்து சனகாதி முனிவர்கள் கொடுத்த சாபத்தின்படி வாழ்ந்து ஸ்ரீஹரியால் சம்ஹரிக்கப்பட்டனர். அந்த வகையில்தான் பிரதானமாக ராவணனை கொல்வதற்காகவே ராமாவதாரம் எடுத்தார் ஸ்ரீஹரி. ஒரு வகையில் ஸ்ரீஹரியின் நாடகம் என்றே கூறலாம். நாடகம் என்பதால் தான் பல சமயங்களில் எல்லாம் தெரிந்திருந்தும் ஒன்றும் அறியாதவர் போல் நடித்தார் ஸ்ரீராமர். அந்த நாடகம் எப்படிப்பட்டது என்று காஞ்சி மகா சுவாமிகள் விளக்கி கூறும் விதம் இருக்கிறதே, அவர் அற்புதம். வேதமே வால்மீகியின் குழந்தையாக ராமாயணமாக ஆனது. ஸ்ரீராமன் என்றாலே ஆனந்தமாக இருப்பவன் என்று அர்த்தம், மற்றவர்களுக்கு ஆனந்தத்தை தருகிறவன் என்றும் அர்த்தம். எத்தனை விதமான துக்கங்கள் வந்தாலும் அதனால் மனம் சலனமடையாமல் ஆனந்தமாக தர்மத்தையே அனுசரித்து கொண்டு ஒருத்தர் இருந்தார் என்றால் அது ஸ்ரீராமன் தான். வெளிப்பார்வைக்கு அவர் துக்கப்பட்டதாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளேயே ஆனந்தமாகவே இருந்தார். சகல வேதங்களின் பயனாக அறியப்பட வேண்டிய பரம புருஷன் எவரோ அவரே அந்த வேத தர்மத்திற்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு, அப்படி கட்டுப்பட்டு இருப்பதிலேயே ஆனந்தம் இருக்கிறது என்று காட்டிக்கொண்டு ராமனாக வேஷம் போட்டுக்கொண்டு வாழ்ந்தார்.
ஒரு நாடகம் இருக்கிறது. ராஜபாட் ராமசுவாமி ஐயங்கார் ராமராக வேஷம் போட்டிருக்கிறார். அவருடைய சொந்த பிள்ளைகளே நாடகத்தில் லவகுசர்களாக நடிக்கிறார்கள். நாடகராமன் வால்மீகியை பார்த்து இந்த குழந்தைகள் யார் என்று கேட்கிறார். ராமசாமி ஐயங்காருக்கு தம்முடைய பிள்ளைகளையே தெரியவில்லையே என்று நாடகம் பார்க்கிறவர்கள் கேலி செய்யலாமா? வாஸ்தவத்தில் தெரிந்ததை நாடகத்தில் இல்லாததாக தெரியாததாகத்தான் நடிக்க வேண்டும். ஸ்ரீராமன் பூலோகத்தில் வாழ்ந்தபோது இப்படித்தான் மனுஷ்ய வேஷம் போட்டுக்கொண்டு தம் வாஸ்தவமான சக்தியையும் ஞானத்தையும் மறைத்து கொண்டு வாழ்ந்தார். ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போனபோது ஒரே மைல் தூரத்தில் இருந்த ராமனுக்கு சீதை போட்ட கூச்சல் காதில் விழவில்லையாம். அப்படிப்பட்டவரை இப்போது பக்தர்கள் கூப்பிட்டால் என்ன பிரயோஜனம் என்று கேலி செய்து கேட்டவர்கள் எழுதியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஸ்ரீராமர் இந்த லோகத்தில் வாழ்ந்தபோது மனுஷ வேஷத்தில் இருந்தார், மனுஷர்களைப் போலவே வாழ்ந்தார் என்பதை மறந்து பேசுகிறார்கள். வேத பொருளான பரமாத்மா தசரதனின் குழந்தையாக வேஷம் போட்டுக்கொண்டவுடன் வேதமும் வால்மீகியின் குழந்தையாக ராமாயணமாக வந்துவிட்டது. ராமாயணம் முழுக்க தர்மத்தைத்தான் சொல்லியிருக்கிறது. அந்த தர்மம் தலை காத்தது. ராவணனுக்கு 10 தலைகள் இருந்தும் அதர்மத்தால் கடைசியில் அத்தனை தலைகளும் உருண்டு விழுந்தன. ஸ்ரீராமரை லட்சியமாக கொண்டு ராமராம என்று மனசார சொல்லிக்கொண்டே இருக்கிறவர்களுக்கு சித்தமலங்கள் எல்லாம் விலகும். தர்மத்தை விட்டு எந்நாளும் விலகாமல் அவர்கள் ஆனந்தமாக வாழ்வார்கள் என்கிறார் காஞ்சி பரமாச்சாரியார். ஆம், ஸ்ரீராமபிரான் நிகழ்த்துவது நாடகம்தான். இந்த நாடகத்தின் மூலம் அவர் கற்றுத்தரும் பாடங்களை நடந்தபடி எடுத்து கூறும் நூல்தான் இந்த வால்மீகி ராமாயணம். அதுவும் நாடகம் நிகழ்ச்சியில் உடனிருந்து பார்த்தவர்கள் எழுதியதை வைத்து எழுதப்பட்டதுதான். ரத்னாகரன் கொள்ளையடித்த 100 கோடி. ஸ்ரீமத் ராமாயண கிரந்தம் எப்படி உருவாகியது என்பது பாலகாண்டத்தின் ஆரம்ப அத்தியாயங்களே வருகிறது. நாரத மகரிஷியும் 4முக கடவுளும் வால்மீகி உபதேசித்ததை எடுத்து கூறியதை உணர்த்தியதை வைத்து வால்மீகியால் எழுதப்பட்டதே வால்மீகி ராமாயணம். என்றாலும் அதற்கும் முன்னரே ஒன்றுண்டு. அது ஸ்ரீ ஹயக்ரீவரால் நாரத மகரிஷிக்கும் வாயுதேவருக்கும் உபதேசிக்கப்பட்ட மூலராமாயணம் ஆகும். வால்மீகி ராமாயணத்தில் உள்ள ஸ்லோகங்களை மூலராமாயணத்து ஸ்லோகங்களுடன் ஒப்பிடும்போது அது 1% தான். இப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான மூலராமாயண ஸ்லோகங்களின் சாராம்சத்தை தான் ஸ்ரீ நாரதர் ரத்னாகரனுக்கு உபதேசித்தார். முதலில் வால்மீகிக்கு என்று பார்த்தோம். யார் இந்த ரத்னாகரன்? ரத்னாகரன் ஒரு அந்தணன். ஆயினும் வர்ணாசிரமத்தின்படி குலதர்மத்தின்படி அவன் வேதம் கற்றான் இல்லை, யாகம் செய்தான் இல்லை. மாறாக கானகத்திற்குள் சென்று மறைந்திருந்து வழிப்பறி செய்து குடும்பத்தை காத்து வந்தான். ஒரு சமயம் நாரத மகரிஷிகள் அவ்வழியே வந்தபோது அவரையும் வழிமறித்து இருப்பதை எடு, இல்லையேல் உயிரை எடுத்து விடுவேன் என்று மிரட்டியதும், என்னிடம் பல கோடி இருக்கிறது, தருகிறேன். ஆனால் இப்படி அடுத்தவரிடமிருந்து பறித்து பிடிப்பது பாபம் அல்லவா? இதில் வரும் லாபத்தைத்தான் உன் குடும்பத்தார் பங்கிட்டுக் கொள்வார்களே தவிர உன் பாபத்தை பங்கிட்டுக் கொள்ள எவரும் முன்வர மாட்டார்கள். இது உண்மையா இல்லையா என்பதை விசாரித்து விட்டு வா. என்னிடம் உள்ள பல கோடியை தருகிறேன் என்றார் நாரதர். ஒருவேளை வந்தவர் தன்னை ஏமாற்றுகிறாரோ என முன்ஜாக்கிரதையாக நாரதரை ஒரு மரத்தில் வைத்து கட்டிய பின் வீட்டிற்கு சென்று, என் பாபத்தில் நீங்களும் பங்கு கொள்கிறீர்களா என்று தாய், தந்தை, மனைவி, மகன் எல்லோரிடமும் கேட்டபோது அனைவரும் மறுத்தனர். ஆகா, என் சம்பாத்தியம் வேண்டும், அதன் மூலம் வரும் பாபம் வேண்டாம். என்ன உலகம் இது என ஞானம் வந்தவனாய் காட்டிற்கு ஓடி கட்டினை அவிழ்த்துவிட்டு நாரதரிடம் உண்மையே உணர்ந்தேன், எனக்கு நன்மையை உபதேசியுங்கள் என்றான் ரத்னாகரன். என்னை மரத்தில் கட்டினாயல்லவா, அதுவே உனக்கு உபதேசம். மராமரா என்று ஜபி என்றதும் மராமரா என்பதே ராமராம என்னும் ராமஜபம் ஆனது. அந்த ருசி சுற்றுச்சூழலை உலகை மறக்கச் செய்தது. பசி, தாகம், இரவு பகல் அறியாத ராமஜபம் நடந்தது. ரத்னாகரனின் மீது புற்று எழும்பிய போதும் ஜபம் தொடர்ந்தது. புற்றுக்கு வல்மீகம் என்று பெயர். அந்த வல்மீகத்திலிருந்து ஒரு கட்டத்தில் ரத்னாகரன் வெளிவந்ததனால் வால்மீகி எனானார். ஸ்ரீராமநாம ஜபத்தால் ஞானம் உதித்து பூர்வ ஜென்ம புண்ணியங்களும் சித்தியானதால் ஒரு ஆசிரமம் அமைத்து அநேக சிஷ்யர்களுக்கு பாடம் போதித்து வந்தார். மனதிற்குள்ளேயே ஒரு கேள்வியும் எழுப்பி நின்றார். அந்த நிலையில்தான் நாரத மகரிஷிகள் மீண்டும் முன்பு ராமநாமத்தை ரத்னாகரனுக்கு ஏற்றாற்போல் உபதேசித்தது போல இப்போது வால்மீகி முனிவருக்கு ஏற்றாற்போல மூலராமாயணத்தின் 100 கோடி ஸ்லோகங்களின் சாராம்சம் முழுவதையும் உபதேசித்தார். அதன் பின் வால்மீகி முனிவர் ராமாயணத்தை ஏற்ற எது காரணமாயிற்று என்பதையும் வால்மீகியின் கேள்விகளுக்கு நாரதர் என்ன பதிலளித்தார் என்பதையும் நான் தான் பாலகாண்டத்தில் இருக்கும். பல கோடி என்று நாரதர் சொன்னது இந்த மூலராமாயண 100 கோடியைத்தான். அதை வைத்து வால்மீகி அருளிய ராமாயணம் 100 கோடிக்கும் மேற்பட்ட மனங்களை கொள்ளையடித்துள்ளதல்லவா? ஸ்ரீ ஹனுமனின் கைகளை கட்டி கவி புனைந்தவர் கதை. அது அக்பர் பாதுஷா காலம். அதாவது அவரது அரசவையில் கல்வி கேள்விகளில் சிறந்த ஆத்மாராம் என்பார்.
மந்திரியாக இருந்தார். சில போது அவரது மகனையும் அரச சபைக்கு அவர் அழைத்து செல்வது வழக்கம். மகனும் அதீத திறமைசாலியாக இருந்ததால் அவன் வளர்ந்ததும் தந்தையின் பணி அவருக்கு வழங்கப்பட்டது. தக்க வயதில் மமதாபாய் என்னும் பெண்ணையும் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. அதன் பின் மகனின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டது. கூடா நட்பினால் கூடாத பழக்க வழக்கங்கள் எல்லாம் வந்தன. அரசாங்க வேலையையும் சரிவார பார்க்காமல் நேரத்தை வீணடித்ததை மனைவி மமதாபாய் கண்டித்தாள். மாமனார் ஆத்மாராமிடமும் தெரிவித்தாள். இடமாற்றம் மனமாற்றத்தை தரும் என்று எண்ணி மகன் மருமகள் மனைவியை டெல்லியிலிருந்து சொந்த ஊரான ராஜாப்பூருக்கு அனுப்பிய பின் ஆத்மாராம் நைமிசாரண்யம் சென்றார். அவர் அக்பர் பாதுஷா ஆத்மாராமின் மகன் சொந்த ஊர் சென்றதை அறிந்து அழைத்து வரச் சொன்னார். மனைவியின் மீதுள்ள மோகத்தால் வராததால் பாதுஷாவே ராஜாப்பூர் சென்றார். வேறு வழியின்றி மனைவியையும் தாயாரையும் விட்டுவிட்டு பாதுஷாவுடன் டெல்லி சென்று கொண்டிருக்கையில் பாதி வழியில் ஏதேதோ கூறி மீண்டும் ஊர் திரும்பிய போது மனைவியை காணாது தாயிடம் காரணம் கேட்டபோது அவளை தாய் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறேன் என்று பதில் வந்தது. அது இரவு நேரம், மழை வேறு கொட்டி கொண்டது. மனைவி பார்க்க வேண்டும் என்ற வெறியுடன் புறப்பட்டு யமுனையில் வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்ததையும் பொருட்படுத்தாமல் ஆற்றை கட்டை மிதந்தது என்று அதன் மூலம் மறுக்கரையை அடைந்த போது அது பிரேதம் என தெரிந்தது. எதையும் பொருட்படுத்தாது மனைவியின் வீட்டிற்கு சென்றபோது வீடு பூட்டப்பட்டிருந்தது. பக்கத்தில் இருந்த மரத்தின் மீதேறி கயிறு என்று நினைத்து நீளமான பாம்பினை பிடித்து முற்றத்தில் குதித்தான். திருடன் திருடன் என்று வீட்டில் உள்ளோர் விழித்தெழுந்து பார்த்தபோது இவனை கண்டு திகைத்தனர். மமதாபாய் விரக்தியுடன் கணவனை நோக்கினாள். அதே நேரத்தில் திரும்பி வந்த காரணத்தை கேட்டிருந்த மமதாபாய், போயும் போயும் அழியக்கூடிய இந்த உடம்பிற்காகவா இப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீர்கள்? உடம்பிற்காகவா இப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீர்கள்? இதுவா இன்பம்? நிலையான இன்பம், நிறைவான இன்பம் இறைவனை தேடுதல்லவா, அவன் அருளை பெறுவதல்லவா என்றதும் அவனுக்கு ஞானம் பிறந்தது. உடனே அங்கிருந்து கிளம்பி காசிக்கு சென்றான். மகனை தேடி ராஜாப்பூரிலிருந்து தாயும் நைமிசாரண்யத்திலிருந்து தன்மை ஆத்மாராமும் காசிக்கு சென்று மகனை அழைத்தனர். மகனின் ஆன்மீக ஈடுபாட்டை கண்ட ஆனந்தத்தினாலும் வயோதிகத்தினாலும் ஆத்மாராம் மரணமடைந்தார். உடனே மனைவியும் கங்கையில் குதித்து உடன்கட்டை ஏறினார். முன்பே கண்டதைப் போல காசியில் இருப்பவருக்கு முக்தி என்பதோடு ஈஸ்வரனும் அவர்களுக்கு உயிர் போகும் தருவாயில் ராமநாமத்தை காதில் ஓதி மகனிடம் அசிரீரியாய் உன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியைகளை முடித்து 12 வருடம் தவம் செய், ராமநாமத்தை செவி, பலன் கிடைக்கும், காலத்தை வெல்லும் பெரியதொரு வாய்ப்பு தேடி வரும் என்றார். அவ்வாறு தவம் செய்து முடித்ததும் ஒரு பூதம் எதிர் வந்தது. உன் திருவடிப்பட்டு நான் சாபம் விலகினும் உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றது. ராம தரிசனம் செய்ய வேண்டும் என்றதும் பக்கத்து தெருவில் ராமசரிதம் உபன்யாசம் நடைபெறுகிறது. அதை கேட்க தினமும் ஒரு வயதான பிராமணர் வருகிறார். அவரை பிடித்தால் ராம தரிசனம் கிடைக்கும் என்றதும் அங்கு சென்றார். கிழவேதியை கண்டார். விவரத்தை சொன்னார். ஆனால் அவர் பிடிக்கொடுக்காமல் நழுவிச் சென்றார். இப்படியாக 3 நாட்கள் ஆன நிலையில் எனக்கு உண்மை யார் என்று தெரியும், ராமதரிசனம் செய்து வைக்க வேண்டும், இல்லையேல் விடமாட்டேன் என உத்தரவித்தால் கைகளை கட்டினார். கிழவர் ஓட இவரும் அவரிடமிருந்து விடுபடாமல் கயிறையும் விடாமல் தரையில் புரண்டு அடிபட்டு சென்றார். சரி, ஏற்பாடு செய்கிறேன் என்று தன் நிஜ ரூபத்தை காண்பித்தார். கிழவேதிய ரூபத்திலிருந்த ஸ்ரீ ஹனுமான் அவ்வாறே ஸ்ரீ ராமரும் லக்ஷ்மணா மற்றும் சீதையுடன் காட்சி தந்து தன் சரிதத்தை எழுத அருள் தந்தார். அப்படி எழுதப்பட்ட காவியம்தான் ராமசரித மானஸ் என்பது. அப்படி எழுதியவர் இப்போது நாம் கண்ட ஸ்ரீ ஹனுமனின் கைகளை கட்டிய கோஸ்வாமி துளசிதாசர். இக்கலியுகத்தில் பூரண ஆயுள் என்பது 120 ஆண்டுகள். சோதே கஷேத்திரத்தில் வாசம் செய்யும் ஸ்ரீ வாதிராஜ சுவாமிகள் 120 ஆண்டுகள், அதாவது கிபி 1480 முதல் 1600 வரை வாழ்ந்தார். இன்றும் பிருந்தாவனத்தில் வாழ்ந்து வருகிறார். ஸ்ரீ துளசிதாசரோ பரிபூர்ண ஆயுளுக்கும் மேலாக 100 ஆண்டுகள், அதாவது 126 வருடங்கள், கிபி 1554 to 1680 வாழ்ந்திருக்கிறார். சித்திரக்கூடத்திற்கு முன்னே ஸ்ரீ ராமபிரான் யமுனையை கடந்த இடத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு காட்டில் ஸ்ரீ துளசிதாசரின் ஆலயம் அழகுற அமைந்துள்ளது. இவர் 126 ஆண்டுகள் வாழ்ந்த போதிலும் தனது 70வது வயதிற்கு மேல்தான் கிரந்தங்கள் ஏற்றினார் என்பர். இவரது சமகாலத்தில் கலியுக காமதேனுவான ஸ்ரீ ராகவேந்திரர் கிபி 1595 to 1671, ஆயக்கலைகள் 64 வல்லவனார் ஸ்ரீ விஜயேந்திரர் கிபி 1517 to கிபி 1614 போன்ற மகான்களெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். முரடனும் வழிப்பறி செய்தவருமான ரத்னாகரன் வால்மீகியாக மாறி சம்ஸ்கிருதத்தில் எழுத துளசிதாசர் ஹிந்தியிலே ராமாயணத்தை எழுதினார். அழகு தமிழிலே ராமாயணத்தை தந்த கம்பரை குறித்து காணாதிருக்க முடியுமா? கம்பராமாயணத்தைப் போலவே கம்பரின் சரிதமும் ஒரு தெளிந்த நீரோடை. காரணி கொடையான் கம்பன் தமிழினார் கவி செய்தானே. கவி சக்கரவர்த்தி கம்பரை தென் சொல் கடந்தான் வடசொல் கலைக்கு எல்லை நேர்ந்தான் என்பர். அவருக்கு தமிழ் மற்றும் தென்னாட்டு மொழிகளிலும் வடநாட்டு மொழிகளிலும் புலமை இருந்ததை இப்படி போற்றி சொல்வர். அதனாலேயே கல்வியர் பெரியவன் கம்பன் என்பர். கம்பநாடன் கவிதையைப் போல் கற்றோருக்கு இதயம் கனியானதே என்பர். அவரது கவிப்பாடும் திறமைக்காக கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் என்று புகழ்வர். அதனால்தான் இந்நூலில் ஆங்காங்கே பல இடங்களில் காம்பான் நாட்டாழ்வாரின் பாசுரங்களிலிருந்து பல பாசுரங்களை மேற்கோள் காட்டியுள்ளது. கம்பர் தஞ்சாவூரை அடுத்து திருவிழுந்தூரை தேரெழுந்தூரை சார்ந்தவர். கம்ப நாட்டில் பிறந்ததால் கம்பர். ஒரு கம்பத்தின் அடியில்
உவச்சன் ஒருவனால் கண்டறியப்பட்டு வளர்க்கப்பட்டதால் கம்பர். கஞ்சி கம்பர் பெயரில் உள்ள பெயரால் கம்பர், இல்லை இல்லை அவரது இயற்பெயரே கம்பர்தான் என்று பலவாறாக அவருக்கு பெயர் வந்த காரணத்தை கூறுவர். வால்மீகியை போல் நாரதர் உபதேசித்தோ, பிரம்மன் அருளியோ, துளசிதாசரை போல் ஸ்ரீ ஹனுமன் காட்சி தந்தோ, ஸ்ரீராமர் அனுசிரகித்தோ இவர் ராமாயணத்தை எழுதவில்லை. ஸ்ரீராமரின் மீதிருந்த பக்தியினால் வடமொழியிலும் தமிழிலும் இருந்த புலமையினால் வால்மீகி ராமாயணத்தை அப்படியே மொழிபெயர்க்காமல் தமிழ் மரபிற்கேற்ப சில இடங்களை மாற்றி திருத்தி கூட்டி குறைத்து ராமாயணத்தை யாத்து ஸ்ரீரங்கத்தில் உள்ள மேட்டழகிய சிங்கர் சன்னதியில் அரங்கேற்றம் செய்தார். அப்போது பலமுறை எம்பெருமான் தலை அசைத்தும் சில சமயம் கர்ஜனை செய்தும் கம்பரின் ராமாயணத்தை அங்கீகரித்தாராம். இவரது காலத்தை கிபி 9ஆம் நூற்றாண்டு மற்றும் 12ஆம் நூற்றாண்டு என்பர். ஆனால் பின்னதே சரி என்பர் ஆராய்ச்சியாளர்கள். ஒட்டக்கூத்தர், ஔவையார், புகழேந்தி புலவர் போன்றோரின் கம்பரின் சமகாலம் என்பர். கம்பர் விட்ட பெரும் பணியை ஒட்டக்கூத்தர் முடித்து வைத்தார் என்பர். அது என்ன என்பதை பின்வருமாறு காண்போம். காளிதாசர் கம்பருக்கு பிந்தைய காலம், வால்மீகி கூட ஸ்ரீராமரின் சமகாலம் என்றாலும் ஒரு காண்டம் மட்டும்தான் அவருடன் இருந்து எழுதியது, மற்றவையெல்லாம் கேட்டறிந்து எழுதியது. ஆனால் இராமாயண நிகழ்வின் போது உடன் இருந்தவர் எழுதிய இராமாயணமும் ஒன்று உண்டு. ஸ்ரீ வாயு பகவான் இப்புவியில் எடுத்த அவதாரங்கள் 3. திரேதாயுகத்தில் ஸ்ரீ ஹனுமனாகவும், தாப்பர யுகத்தில் ஸ்ரீ பீமனாகவும், கலியுகத்தில் ஸ்ரீ மத்வராகவும் அவதரித்து முறையே ஸ்ரீராம, ஸ்ரீ கிருஷ்ண, ஸ்ரீ வேதவியாசருக்கு சேவை செய்தார். திரேதாயுகத்து ஹனுமான் வாயு பகவானின் முதல் அவதாரம் என்றால், கலியுகத்து ஸ்ரீமத்வர் 3வது அவதாரம். முதல் அவதாரத்தில் தான் உடனிருந்து பார்த்ததை அனுபவித்தே தனது 3வது அவதாரத்தில் கிரந்தமாக இயற்றியுள்ளார். ஸ்ரீமன் மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் என்பது அந்த பெரும் கிரந்தத்தின் பெயர். அது 32 அத்தியாயங்கள் கொண்டது. அதிலே 3வது அத்தியாயத்தின் முடிவில் கொஞ்சமும், பின்னர் 4வது அத்தியாயம் துவங்கி 9ஆம் அத்தியாயம் வரையில் முழுக்க ராமாயணமே வியாபித்துள்ளது. ஸ்ரீமன் மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் 5202 ஸ்லோகங்களை கொண்டது. 32 அத்தியாயங்களுள்ள இப்பெரும் காப்பியத்தை 12 பாகங்களாக மத்வமத நூல்கள் எழுதுவதில் பிரபலமா திரு ஸ்ரீதன் அவர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். ராமாயணத்தில் ஸ்ரீ மத்வரின் நிர்ணயங்களை விளக்க இந்த நூல் வரிசையில் நமக்கு பெரிதும் உதவுகிறது. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தை ஒட்டிய இந்த மத்வ ராமாயணமும் எழுதப்பட்டுள்ளது என்றாலும் இதில் இன்னமும் விசேஷம் உண்டு. வால்மீகி ராமாயணத்தில் உள்ள 6 காண்டங்கள் நாரதர் மற்றும் பிரம்மா சொன்னதை வைத்தும் ஒரு காண்டம் பார்த்ததை வைத்தும் எழுதப்பட்டது என்று பார்த்தோம். ஆனால் இந்த ராமாயணம் ஒரு காண்டம் முழுக்க ஸ்ரீமத் ஹனுமத் பிரபாவம் தான் என்பதனால்தான் அக்காண்டத்திற்கே சுந்தர காண்டம் என்று பெயர் வந்தது. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சத்தியம், ஏன் அதில் உள்ள ஒவ்வொரு அக்ஷரங்கள் கூட சத்தியம் என்று பார்த்தோம். அப்படி இருக்கையில் இந்த ராமாயணத்தில் மட்டும் வேறென்ன இருக்கப் போகிறது, அதில் இல்லாதது இதில் என்ன விசேஷம் என்று கேள்வி எழுகிறது. இதுவன்றி பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டத்தின் இறுதிக்கு முன்வரை ஸ்ரீ ஆஞ்சநேயரின் நடமாட்டம் ராமாயணத்தில் கிடையாது. ஏனெனில் ஆரண்ய காண்டத்தின் முடிவில் தான் ஸ்ரீ ராமபிரான் லட்சுமணனோடு கிஷ்கிந்தைக்கு வருகிறார். சுக்ரீவனின் மந்திரியான ஸ்ரீ ஹனுமான் ஸ்ரீ ராமபிரானை அங்கேதான் முதலாக சந்திக்கிறார். அதன் பின்புதான் கிஷ்கிந்தை காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தரகாண்டம் என அனைத்திலும் ஸ்ரீ ராமபிரான் பரம்தாமம் ஏகும் வரையிலும் அவருடன் இருக்கிறார். அப்படி இருக்கையில் எப்படி ராமாயணம் முழுவதையும் அவர் பார்த்ததாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற கேள்வியும் எழுகிறது. வாயு பகவானின் அவதாரங்கள் தான் ஹனும, பீம, மத்வர் என்று பார்த்தோம். அவ்வாறே மூல ராமாயணத்தில் 100 கோடி ஸ்லோகங்களின் சாராம்சம் ஸ்ரீமன் நாராயணனின் ஹயக்ரீவ ரூபத்தால் நாரதருக்கும் வாயு பகவானுக்கும் உபதேசிக்கப்பட்டது என்பதையும் பார்த்தோம். பல மூலரூபமான வாயுவிற்கு உபதேசிக்கப்பட்டது என்பது வாயுவின் அவதார ரூபங்களுக்கும் அது பொருந்தும். ஏற்கனவே பகவானின் மூலம் அறிந்ததை ஹனும ரூபத்தில் நேரிலும் பார்த்து மத்வ அவதாரத்தில் கிரந்தமாக எழுதப்பட்டதால் இது இன்னும் கூட விசேஷமானதல்லவா. நாரதரும் பிரம்மாவும் உபதேசித்த வால்மீகியை அடியொற்றியும் சுந்தரன் மத்ரூபத்தில் அடியொற்றியும் நூல் எழுதப்பட்டதால்தான் இதற்கு ஸ்ரீமத் சுந்தர வால்மீகி ராமாயணம் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த சுந்தர வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகியோட எல்லா கமும் உள்ளது. எனினும் சில விஷயங்களுக்கு ஸ்ரீமன் மத்வர் நிர்ணயம் செய்துள்ளது. இப்படித்தான் நடந்தது, இதற்கு இதுதான் பொருள், இதன் தாத்பரியம் இதுதான் பல இடங்களில் விளக்கம் தந்திருப்பது இந்நூலின் தனிச்சிறப்பு. ராம ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமः. ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். நன்றி.